ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்பு தினமும் ஆயிரக்கணக்கான கிருமிகளோட போராடிக்கிட்டே இருக்கு. இதனால நமக்கு அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல், சோர்வு, உடல் வலி இதெல்லாம் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம இம்யூனிட்டி குறைவு தான். இம்யூனிட்டி நல்லா இருந்தா சீக்கிரம் நோய் வராது, வந்தாலுமே விரைவா குணமாகும், உடல்ல சக்தி அதிகரிக்கும், மனம் உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இம்யூனிட்டினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன சாப்பிடணும், என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் தவிர்க்கணுங்கிறத பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு பாதுகாப்பு படை இருக்கும். அதுதான் இம்யூனிட்டி சிஸ்டம். இதுல ஒயிட் பிளட் செல்ஸ், ஆன்டிபாடிஸ், லிம்ப் நோட், போன் மேரோ இவை எல்லாமே சேர்ந்து கிருமிகளை அடையாளம் கண்டு தாக்கும். இம்யூனிட்டி ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு இன்னேட் இம்யூனிட்டி, இது பிறவிலேயே இருக்கக்கூடிய பாதுகாப்பு. இன்னொன்னு அடாப்டிவ் இம்யூனிட்டி, இது கிருமி வந்த பிறகு உருவாகும் பாதுகாப்பு. நம்ம லைஃப் ஸ்டைல் சரியா இல்லைன்னா இந்த பாதுகாப்பு படை பலவீனமாகிடும். இம்யூனிட்டி பூஸ்ட் செய்யக்கூடிய 10 சக்தி வாய்ந்த உணவுகளை பத்தி இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம். நம்பர் 1 நெல்லிக்காய் தான், ஆம்லாம். இதுல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கு. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி சளி, இருமல் அடிக்கடி ஏற்படாம பாதுகாக்கும். நோய் தொற்றுகளை தடுக்கும் சிறந்த இயற்கை உணவு. நீங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். அதே மாதிரி தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவுது, இதய ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2 மஞ்சள் தான். மஞ்சள்ல இருக்கக்கூடிய குருக்மின்ற வேதிப்பொருள் தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையா அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமெண்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கிருமி தொற்றுகளை எதிர்த்து போராடுது. நீங்க தினமும் சாப்பாட்டுல மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் பால் குடிக்கலாம், டீயும் நீங்க போட்டு குடிக்கலாம். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3 பூண்டு, கார்லிக் தான். இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஒரு முக்கியமான இயற்கை உணவு. இதுல உள்ள அல்லிசின் மற்றும் சல்பர் போன்ற சேர்மங்கள் பாக்டீரியா, வைரஸ்களை எதிர்த்து போராடி சளி, இருமல் போன்றவற்றை தடுக்குது. தினமும் நீங்க 1-2 பச்சை பூண்டு பற்களை நீங்க சாப்பிடலாம். இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் ரத்த அழுத்தத்தையும் சீரா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4 இஞ்சி, ஜிஞ்சர். இது ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இயற்கை மருந்து. நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ஜீரண சக்தியை மேம்படுத்தி சளி, இருமல் மற்றும் தொண்டை வலியை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க காலையில இஞ்சி டீ அல்லது இதுல கொஞ்சமா மஞ்சள் கலந்து குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கும். இது நம்ம வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடி செரிமான பிரச்சனையை சரி பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணும். நீங்க இது சளி, இருமல் இருந்துச்சுன்னா இஞ்சி, தேன், லெமன் இது 3 சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சளி, இருமலுக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 5 முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில அதிகப்படியான விட்டமின் சி, ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதுனால இது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி உடல்ல தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்குது. இது சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களை தடுத்து இரத்த சோகையை நீக்கி உடலுக்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் கால்சியத்தை வழங்குது. ஒரு வாரத்துக்கு 2-3 முறை நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். நம்பர் 6 பாதாம், வேர்க்கடலை. ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் மிகச்சிறந்த உணவுகள். பாதாம்ல உள்ள விட்டமின் இ மற்றும் வேர்க்கடலையில இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதம், துத்தநாகம் இது நம்ம உடலை நோய் தொற்றுகள்ல இருந்து காக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் இல்லைன்னா வேர்க்கடலையை நீங்க ஊற வச்சு சாப்பிடலாம். இது நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் எலும்பு வலுவடைகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 7 தயிர் தான். தயிர் ஒரு சிறந்த ப்ரோபயாட்டிக் உணவு. இது நம்ம குடல் இயக்கத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது.
இதுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து செரிமானத்தை சீராக்கி உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. எலும்பு ஆரோக்கியத்துக்குமே இது ரொம்ப நல்லது. நம்பர் 8 வந்து கீரைகள் தான். நம்ம கீரைகளை அடிக்கடி உணவுல எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்ம என்னென்ன கீரைகள்லாம் சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி, வல்லாரைக்கீரை இது எல்லாமே நம்ம டெய்லி சாப்பிடலாம். கீரைகள்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் நார்ச்சத்து மூலம் நம்ம செரிமானம், எலும்பு வலிமை மற்றும் கிருமி எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்த முடியும். நம்பர் 9 வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் தான். நீங்க வந்து ஆரஞ்சு, எலும்புச்சம்பழம், நெல்லிக்காய், திராட்சை இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இரத்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிச்சு தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவுது. தினசரி உணவுல நீங்க இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சளி, காய்ச்சலை தடுத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நம்மளால மேம்படுத்த முடியும். நம்பர் 10 வந்து தேன் தான். நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக அதிகரிக்கும் மிகச்சிறந்த உணவு. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் விட்டமின்கள் வந்து சளி, இருமல் மற்றும் தொண்டை புண்களை குணப்படுத்தி உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவுது. வெதுவெதுப்பான நீர்ல தேன் கலந்து நீங்க காலையில அருந்துறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்த முடியும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய 10 உணவுகள் பத்தி பார்த்தோம். இப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் தான். நீங்க டெய்லி 7 to 8 மணி நேரம் வந்து கண்டிப்பா தூங்கணும். தூக்கம் குறைவா இருந்தா நம்மளோட இம்யூனிட்டி பாதிக்கப்படும். 2வது வந்து உடற்பயிற்சி. நீங்க டெய்லி வந்து ஒரு 30 நிமிஷம் கண்டிப்பா நடக்கணும். இதனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ கண்டிப்பா டெய்லி வந்து ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. அடுத்தது வந்து நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும். டெய்லியும் வந்து நீங்க காலையில எந்திரிச்சோன்னே ஒரு 2 டம்ளர் தண்ணி வெறும் வயிற்றுல குடிங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் வந்து குடிக்கணும். டெய்லி வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயில்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ், கால வெயில்ல ஒரு 11 மணி போல ஒரு 15 மினிட்ஸ் நின்னுங்க. இதனால நமக்கு விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நம்மளோட இம்யூனிட்டியை குறைக்கக்கூடிய பழக்கங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, அதிக சர்க்கரை, மது பழக்கம், புகை பழக்கம், தூக்கமின்மை இந்த பிரச்சனையினால வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து குறையும். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கங்க. அப்பதான் நம்மளோட இம்யூனிட்டியை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண முடியும். இம்யூனிட்டி வந்து ஒரு மாத்திரையால நமக்கு கிடைச்சிடாது. டெய்லி ஹேபிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இன்னையிலேருந்து நீங்க நல்ல உணவுகள் மட்டும் எடுத்துக்கங்க, நல்லா தூங்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட இம்யூனிட்டி அதிகரிச்சு நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.